தற்போதைய அண்மை செய்தி. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் தனுஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தில் என்ன பதிவு செய்திருக்கிறார்? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் +2 மாணவர்களுக்கும் வயதில் மூத்த +1 மாணவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் என்பது நிலவி இருக்கிறது. இதன் காரணமாக +2 மாணவர் நேற்று பள்ளிக்கு வரவில்லை என்றும் அவரது வகுப்பு நண்பரான திருவொற்றியூர் தனுஷ் என்பவர் மாலை 4:15 மணி அளவில் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அஜாக்ஸ் பேருந்து நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு காலி மைதானத்தில் இருந்திருக்காங்க. இதை அறிஞ்சு +1 மாணவர் மற்றும் அவரது நண்பர்கள் 10க்கும் மேற்பட்டவங்க அங்க வந்து சரமாரியாக தாக்குதல் தனுஷ் அந்த மாணவர் மீது தாக்குதல் நடத்தியதன் பேரில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனங்களையும் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில் சென்னை திருவொற்றியூரில் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டதால் அரசு பள்ளியில் 12வது படித்து வந்த மாணவர் தனுஷ் 30 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் என்பது அந்த சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும், அதே போன்று கோவையில் போதை கும்பலை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில தினங்களிலேயே சென்னையிலும் இத்தகைய கொடூரம் நடந்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு எந்த அளவுக்கு தோற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டிலேயே தோற்றும் கொலைகளில் சாட்சி என்றும் இதில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று போதைப் பொருள் பயன்படுத்துவதையோ விற்பதையோ அமல்படுத்தினால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடப்படும் எச்சரிக்கை என்றும் இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போன்று நிர்வாக திறனற்ற இந்த கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதே இதற்கு காரணம் என்றும், அதே போன்று குறிப்பாக பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய சம்பவங்கள் நடப்பதை அரசு கண்டும் காணாமல் வாயை மூடிக்கொண்டு இருப்பது வெட்கக்கேடு என்றும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார், விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று மாணவர் தனுஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறதா, அதற்கு என்ன காரணம் என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டும் என்றும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உரிய முறையில் விசாரித்து இந்த அரசு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் வன்முறை எதற்கும் தீர்வல்ல என்பதை உணர்த்தும் வகையில் மாணவர்கள் மத்தியில் கவுன்சிலிங் வழங்கி போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த சமூக வலைதள பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.